ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ஸ்பைஸ். இன்னைக்கு நம்ம சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் மைதா எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்றதுனால நம்ம மாவுலே போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா வெதுன்னு தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசையணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடாக இருந்தாலும் ஈஸ்ட் செத்துரும். அதனால நம்ம வெதுன்னு தண்ணி யூஸ் பண்ணி நம்ம மாவு பிசையணும். அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி நான் பிசைகிறேன். அப்புறம் நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசையணும் மாவை கொஞ்ச நேரம். நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மாவை மூடி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். மாவு டபுள் சைஸ் ஆகும். இப்போ சிக்கன் நான் 400 கிராம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும். இப்போ அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் பாப்ரிகா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சாஸ், பிஸ்ஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாட்டில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் பூண்டு ஒரு 7 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் பாப்ரிகா பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சும் நான் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வைக்கி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் இவ்வளவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இதில் மிக்சடு ஹெர்ப்ஸ் அதுவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிஸா சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா டபுளாக வந்திருக்கு. இந்த மாவில் நான் கொஞ்சம் சின்ன சைஸ் பிஸாவாக 3 பண்ணுறேன். இதில் பெரிய சைஸ் பிஸானா நம்ம 2 பண்ணலாம். இது நம்ம அந்த சப்பாத்தி ரோலர் இருக்குல்ல, அந்த ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இது மைதா மாவுன்றதுனால நம்ம எவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சாலும் அப்படியும் பார்த்திங்கன்னா அது திக்காயிடும். அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சாலுமே அது திருப்பியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். அதனால நம்ம ட்ரேயில் வச்சதுக்கு அப்புறமேட்டையும் நம்ம கையை வச்சு ஒரு தடவை நம்ம அதை விரித்து விட்டுக்கலாம். அதில் வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஃபோர்க்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஸா சாஸ் வைக்கணும். அதுக்கு மேலே நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் வச்சுக்கலாம். இதில் நம்ம சிக்கன் பீசஸ் வச்சுக்கலாம். இதில் கேப்சிகம் இந்த மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆலிவ்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் லேசாக சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன், அது நல்லா ஒரு காரமாக அந்த டேஸ்ட் இருக்கும். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம், அது போட்டால் தான் நம்மளோட அந்த பிஸாவோட அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக போடணும். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் வைக்கிறேன். நம்ம இதில் கொஞ்சம் சீஸ் நிறையா வச்சா தான் நல்லாயிருக்கும். 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக பிஸா செய்யலாம். பிஸா சாஸ் வந்து நம்ம நிறையா செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோன்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளும் ஈஸியாக வீட்டில் பிஸா ரொம்ப சூப்பராக செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.